இந்த நாள் உங்களுக்கு இனிதாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இனிதாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். மாற்றத்திற்கான படிகளை நாம் எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு வசன முடிவிலும் அது அப்படியே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அதை செய்கிறவருமாயிருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், மாற்றத்தை உணர்வீர்கள், மாற்றத்தை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க ஆண்டவரை கூட பேசணும்? தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவை. அது மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நாமும் அதே போல மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நாம் மாற்றத்தை குறித்து நிறைய பேசலாம். நம்மால் மாற்ற முடிந்த சில காரியங்களும் உண்டு, நம்மால் மாற்ற முடியாத காரியங்களும் உண்டு. நம்மால் மாற்ற முடியாத காரியங்களுக்கு தேவனிடத்தில் சகாயம் தேடினால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கிறோம்? 1, மாற்றத்தை விரும்ப வேண்டும். 2, மாற்றத்திற்கான காரியத்தை அடையாளம் காண வேண்டும். 3, மாற்றத்திற்கான முயற்சி. ரொம்ப நன்றி. நேற்றுக்கு உங்களுக்கு தந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணி இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அல்லது நம்புகிறேன். இப்போ மாற்றத்திற்கான முயற்சி. பர்திமேயு 2 விதமான மாற்றத்தை குறித்து சொன்னேன் எரிகோவில். 1, சரீர பிரகாரமான மாற்றம். 2, ஆவிக்குரிய மாற்றம். சரீர பிரகாரமான மாற்றத்திற்கு எது ரெஃபரன்ஸ்? ஆமென். ரெஃபரன்ஸை கேட்டேன், பேரில். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரையிலான வசனங்கள். ஆனால் ஆவிக்குரிய மாற்றத்திற்கான ரெஃபரன்ஸ் என்ன? லூக்கா எத்தனாம் அதிகாரம்? 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையிலான வசனங்கள். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சகேயுவை குறித்து. சகேயுவுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஆவிக்குரிய. ஆமா, இயேசு அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது உலகம் எப்படி பார்க்கிறது? பாவியாகிய மனுஷன். இயேசு வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது இயேசு என்ன சொன்னார்? இவனும் அப்ரஹாமின் குமாரனாக இருக்கிறானே. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ஆத்மீக மாற்றங்கள். அப்போ இந்த 2 மாற்றங்களும் நமக்கு தேவை என்பதை நாம் மறந்துவிட கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த 2 காரியத்திலும் எந்த மாற்றத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அப்போ முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய மாற்றம் எத்தகையது? எது? இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது மார்த்தாவை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மரியாள் ஸ்பிரிச்சுவல், மரியாள் எதை குறித்து கவலைப்பட்டார்கள்? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட்டார்கள். மார்த்தாள் எப்பவும் எதை குறித்து கவலைப்பட்டார்கள்? உலகத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், மரியாளும் மார்த்தாளும் 2ஆ இருக்கக்கூடாது, 1ஆவே இருக்கணும். புரியும் நினைக்கிறேன். ஆவிக்குரிய தேடுதலும் தேவை,
சரீர பிரகாரமான தேடுதலும் கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. இல்லைன்னா சாப்பிடாம தான் இருக்கணும். ஒரு ஜான் வயிறு இருக்கா இல்லையா நமக்கு? ஆமா. இப்ப நம்ம வீட்டு சபையில இருக்கிற எல்லாருமே மரியாவா இருந்தா என்ன நடக்கும்? காலையில பிரேக்பாஸ்ட் இருக்காது, மத்தியானம் லஞ்ச் இருக்காது, சாயந்தரம் டீ காஃபி இருக்காது, ராத்திரியில டின்னர் இருக்காது. இல்ல ஏன்? அந்த அம்மா காலையில பார்த்தா கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், பிரேக்பாஸ்ட் ஜாலி முடிஞ்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வாரம், அப்பா இந்தியாவை எப்பொழுது ரட்சிக்க போகிறேன், லஞ்சு முடிஞ்சு. மறுபடியும் சாயந்தரம் டீக்கு வரோம், அப்பதான் அதுக்கு சபையை குறிச்ச பாரம் வருது. எங்கள் போதகரை நீ பயன்படுத்தி அப்பா முடிஞ்சு, டீ முடிஞ்சு. ராத்திரியாகில் ஏதாவது கிடைக்கும்னு கிச்சனுக்கு வந்தா அல்லது வீட்டுக்கு வந்தா அந்த அம்மாவுக்கு புருஷனை குறிச்ச பாரம் வருது. அப்பா பாமி எப்படியாகில் அவருக்கு பொறுமையை கொடுங்க, இல்லைன்னா கொண்டு விடுவாங்க. புரியுதா இல்லையா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் மார்த்தாவா இருந்தா அம்மை தோத்திரம் சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும். அப்ப அதனால சபையில் யார் தேவை? மார்த்தாளும் தேவை, மரியாளும் தேவை. என்னில் மார்த்தாளும் தேவை, மரியாளும் தேவை. ஆவிக்குரிய மாற்றங்களும் தேவை, சரீர மாற்றங்களும் தேவை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் போதிக்கும் பொழுது சொல்லுவாங்க, உலகத்திலே நாட்டம் வைக்க கூடாது, உலகத்தின் மேல் பிரியம் வைக்க கூடாது. பிரியம் வைக்க கூடாது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுமே இல்லையா? உலகத்தில் தேவைகள் இருக்கிறது இல்லையா? அப்ப தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். 2 தேவைகள் இருக்கிறது. சகைவுக்கு கிடைத்த ஆவிக்குரிய தேவை, ஆமீன். பர்திமேவுக்கு கிடைத்த சரீர தேவை. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். உடம்புல உடல் ஆரோக்கியமா இல்லைன்னா நான் எவ்வளவுதான் கிருபையில இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளவனா இருக்க முடியுமா? முடியுமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதேன் கேளுங்க. எம்மா தண்ணியை கொடுங்க, எக்ஸாம்பிள் தான். தாங்கம்மா, மேலே வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க. இவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்? இவர் என்ன தாரார்? பாட்டில் வேண்டாம்ப்பா, தண்ணி கொடு. நான் என்ன கேட்டேன்? ஒரு கீழ்ப்படிதலே இல்லை. நீர் விசுவாசியா பாஸ்டரா? பாஸ்டரே இப்படி இருந்தா விசுவாசி எப்படி இருப்பான்? இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? தண்ணி கேட்டேன். நீ என்ன கொடுக்குற? பாட்டில் கொடுக்க. பாட்டில் வேண்டாம், அது நீ வச்சுக்கோ, தண்ணி கொடு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த பாட்டில் இல்லாம தண்ணி கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த பாட்டில் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? தந்திரியா கவனிங்க. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு திடனாக இருக்குமோ அந்த அளவிற்கு என்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியமும் தேவைப்படுகிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது, குடும்பத்தில் சமாதானம் தேவைப்படுகிறது, சந்தோஷம் தேவைப்படுகிறது, கண் பார்வை தேவைப்படுகிறது, காது கேட்குதல் தேவைப்படுகிறது, கால் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. அப்போ 2 மாற்றங்களும் மிக 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 இன்றியமையாதது என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு வந்ததன் பிரதான நோக்கம் மனிதனின் ஆத்தும ரட்சிப்பு. பேசுங்க, மனிதனின் ஆத்தும. ஆனால் இயேசு ஆத்தும ரட்சிப்பை மட்டுமா கொடுத்தார்? சரீர மீட்பையும் கொடுத்தாரா இல்லையா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அப்ப அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்த இயேசு மனிதனின் சரீர மாற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்.
அல்லேலூயா. அப்ப இந்த சரீர மாற்றம் என்பது இயேசு விரும்பாதது அல்ல. இயேசு விரும்பாதது அல்ல. இயேசு விரும்புகிற ஒன்று என் சரீர மாற்றம், என் சூழ்நிலையில் வருகிற மாற்றம், என் குடும்பத்தில் வருகிற மாற்றம், என் பட்டணத்தில் வருகிற மாற்றம், என் வேலையில் வருகிற மாற்றம். அப்ப மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு மாற்றத்தை விரும்புகிறார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இயேசு மாற்றத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நம்மை பார்த்து கேட்க உங்களுக்கு அதுதான், அந்த விருப்பம் எனக்குள் ஏற்பட வேண்டும். இயேசு அதை தானே எதிர்பார்க்கிறார். 38 ஆண்டுகள் ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் கரையில் இருக்கிறான். இயேசு வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்பா நீ சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புறியா? ஆண்டவரை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க விரும்புறீங்களா? அப்ப அந்த விருப்பத்தை அறிந்துதான் அவர் செயல்படுகிறார். உங்கள் விருப்பத்தின்படியே ஆண்டவர் கட்டளையிடுவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. உங்க மன விருப்பத்தின்படி இயேசு கட்டளையிடுவாராக. உங்கள் விருப்பத்தின்படி இயேசு கட்டளையிடுவாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். நீங்க நல்லா கவனிங்க. ஆமீன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய மாற்றத்தை நாம் விரும்புகிறவர்களானால், மாற்றத்தை விரும்புகிறவர்களானால் நம்முடைய முயற்சியை அவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. நம்மிடத்தில் இருந்து ஏதாகிலும் ஒன்று இயேசுவுக்கு தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 3 நாள் அளவும் பிரசங்கம் பண்ணுகிறார். எத்தனை நாட்கள்? இரவு பகலாக பிரசங்கத்தை முடித்துவிட்டு தம்முடைய பிள்ளைகளை அனுப்பிவிடும் பொழுது அவர்கள் பசித்தவர்களாய் இருக்க காண்கிறார். இயேசு நினைத்தால் ஆமென், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் தரத்தை சீஷர்கள் உணர்ந்ததை விட சாத்தான் உணர்ந்திருந்தான். இயேசு 40 நாட்கள் உபவாசித்தாரா இல்லையா? பசி வந்ததா இல்லையா? பிசாசு வந்தானா இல்லையா? என்ன சொன்னா? இந்த கல்லுகை. அப்ப சாத்தானுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினால் அப்பத்தை அப்பமாக பெருக பண்ண மட்டுமல்ல, கல்லுகளையும் அப்பமாக மாற்ற. ஆமாவா இல்லையா? ஆனா இயேசு அந்த இடத்துல ஒரு கன்மலையின் மேல் தானே அமர்ந்திருந்த. அப்ப அந்த இடத்துல இல்லாத பாறையா? இயேசு உட்கார்ந்திருந்த பாறையை பிரெட் ஆக்கி இருந்தா அது எவ்வளவு சைஸா இருந்திருக்கும்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனா அந்த இடத்தில் அந்த நிலைக்கு செல்லவில்லை. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்படியானால் இயேசு நம்மிடத்திலும் சிலதை எதிர்பார்க்கிறார். ஆமாவா இல்லையா? நம்முடைய தியாகங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய கண்விழிப்பு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்ப நம்முடைய முயற்சி இவை இயேசு என்ன செய்கிறார்? என்னுடைய முயற்சியும் இயேசு எதிர்பார்க்கிறார். சில ஆட்களை நீங்க கவனிங்க, சபை ஊழியத்தில் பார்க்கிறோம், இவன் ஜெபம் பண்ணவே மாட்டான். ஆனா யாராகிலும் தனக்கு ஜெபத்தை செய்து மாற்றத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். இவங்க உபவாசிக்கவே மாட்டாங்க. ஆனா யாராகிலும் இவர்களை உபவாசித்து விடுதலைக்கு நேரம் நடத்தணும். ஒன்று சொல்லுகிறேன், நானும் சிலதை செய்வதை கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஒரு முறை ஒரு அபிஷேக கூடுகை ஒன்றிற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆவலாக காத்திருந்தார்கள். அவர்களை பார்த்து சும்மா பேச ஆரம்பித்த பொழுது, எத்தனை வருடம் ரட்சிக்கப்பட்டு 20 வருடங்கள், 15 வருடங்கள்,
10 வருடங்கள், 5 வருடங்கள் என்று வருஷங்கள் பலவாறாக சொல்ல அவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, இந்த நிரப்பப்படுதலுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறோம், நிரப்பப்படணும்னு விரும்புகிறோம், அபிஷேகம் பெறணும்னு விரும்புகிறோம், விடுதலை வரணும்னு விரும்புகிறோம், மாற்றத்தை விரும்புகிறோம். நான் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? அல்லேலூயா. ஹலோ, அல்லேலூயா. எம்மா, வீடு ஸ்டோர் ரூம்ல பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது, உணவு பதார்த்தங்களுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு, பொருள் எல்லாம் இருக்கு. எனக்கு பசியும் இருக்கு. நான் என்ன செய்யணும்? ஏதாவது முயற்சி செய்யணும் இல்லை, அதற்காக பிரயாசப்படணும் இல்லை. அப்ப நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம், நம்முடைய சில செயல்பாடுகளை ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ராமேன் சொல்லுங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது கேட்டாரா இல்லையா? தீர்க்கதரிசி கேட்டார் தானே? அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இன்றைக்கு பகல் வேளை நம்முடைய முயற்சி நிச்சயமாகவே வீணாக போய்விடாது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க முயற்சி செய்கிறவர்களா இருக்கணும். ஆமா, சரிங்களா இல்லையா? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். அங்க ஒரு பிரயாசம் வருது இல்ல? ஒரு வசனம் எடுங்க, உங்களுக்கு சும்மா இதுவும் எழுதக்கூடாது, இதுவும் எழுதக்கூடாது, நம்ம சப்ஜெக்டுக்கு தூரமானது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று. அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? சிலருக்கு சபை வளரணும், பிரயாசப்பட மாட்டான், நோகாம நொங்கெடுக்கணும். அதுக்கு வேற வசனம் வச்சிருப்பா, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுனாதா. சாகிறது வரைக்கும் நோக்குதல் மட்டும்தான் இருக்கும், நன்மையே பார்க்க மாட்டேனாதா. ஏன்னா பைபிள் சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனை அடைந்து கொள்ள வேண்டும், முந்தி பலனை அடைந்து கொள்ள வேண்டும். இயேசு பிரயாசப்பட்டாரா இல்லையா? அப்போஸ்தலர்கள் பிரயாசப்பட்டார்களா இல்லையா? அப்ப நம்மிடத்திலும் ஒரு முயற்சி, ஒரு பிரயாசம் தேவைப்படுகிறதா இல்லையா? ஆனால் நம்முடைய பிரயாசம் மட்டுமல்ல நம்முடைய உயர்வுக்கு காரணம், நம்முடைய பிரயாசத்திற்கு பலன் தருகிற ஒரு தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் பிரயாசப்பட்டவர்களின் கவனத்திற்கு, பிரயாசப்பட்டவர்களின் கவனத்திற்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் பிரயாசம் வீணாய் போகாது. ஆமென். இதுவரை பிரயாசப்படாதவர்களின் கவனத்திற்கு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருக்காக செய்யும் கிரியையில் இன்னும் பெருகுகிறவர்களாயும் இருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரயாசப்படுங்கள் என்று அர்த்தம். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமா உதவி செய்வார். உங்க மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் சபையில எழுதி போட்டிருப்பாங்க, இந்த வருஷத்துல 100 ஆத்துமாக்களை தாரும் சுவாமி. எப்படிங்க? எத்தனை? உங்க சபையில் அப்படி போர்டு இருக்கா இல்லையா? இல்லாததுனால நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, லட்சியம் இல்லாத பயணம்.
பைபிள் சொல்லுது லட்சியம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு வருஷங்களிலும் ஒரு லட்சியத்தை வைத்து முன் செல்வது சபை வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மிகவும் பயன் என்பதை நாம் மறக்க கூடாது. அல்லேலூயா. இந்தியா முழுவதும் கார் டிராவல் பண்றேன். வட இந்தியாவிலே ஆண்டவர் கிருபையாக அநேக ஊழியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் தனித்து பயணிக்கிறவன் நான். ஒத்தேலத்தான் கார் ஓட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2500 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம டிராவல்ல. 2500ஐயும் பிளான் பண்ணவே மாட்டேன். மதுரைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 223 கிலோமீட்டர். வீட்டில இருந்து நாகர்கோயில் வீட்டில இருந்து கரெக்டா 243 கிலோமீட்டர். 243 கிலோமீட்டரையும் 3 மணி நேரத்தில் பாஸ் ஆகணும்னு டைம் போடுவேன். கரெக்டா 3 மணி நேரத்தில் மதுரையில் நிற்பேன். இறங்கி ஒரு டீயை குடிப்பேன். அதுல இருந்து அடுத்து எங்க போகணும்? சேலத்துக்கு. இவ்வளவு நேரத்தில் போகணும்னு பிளான் பண்ணுவேன். கரெக்டா 1 நிமிஷத்துக்கு முன்னால் அங்க நிற்பேன். ஒரேடியா 2400க்கு திட்டமிடக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. காரணம் என்ன? 2400 அப்படின்னு வாயை பிளந்துடலாம். ஆனா அந்த 243 3 மணி நேரத்தில் சேரும் பொழுது எனக்குள்ளே ஒரு மனநிலை வருகிறது, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று. முதல் பயணத்தில் வெற்றி பெற்று விட்டேன். அடுத்து திட்டமிடுகிறேன். அடுத்த பயணத்தில் வெற்றி பெறுகிறேன். அடுத்து திட்டமிடுகிறேன். அடுத்த பயணத்தில் வெற்றி பெறுகிறேன். திட்டமிடுதலும் முயற்சியும் திட்டமிடுதலும் முயற்சியும் என்னை வெற்றியின் பாதைக்கு நேராய் நடத்திக் கொண்டே இருக்கும். சபை வளர வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த நிலையில் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டிய? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நேத்தைக்கு நான் பிரசங்கம் பண்ணதுக்கு இன்னைக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இது வேற ஆபரேஷன், அது மைனர் ஆபரேஷன், இது கொஞ்சம் மேஜர் ஆபரேஷன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணுமா வேணாமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப நம்ம சபையில இந்த வருஷம் எத்தனை ஆத்துமாக்கள் தேவை? 100 வேணுமா இல்லையா? இல்ல 1000 போடுறீங்களா? 1000 முதல்ல எடுத்த உடனே கிளிக்காத, கிழிஞ்சிரும். ஒரு 100ல இருப்போம். ஹலோ, எத்தனையில இருப்போம்? சரி, இந்த 100 ஆத்துமாவுக்காக நீங்க எடுக்கிற முயற்சி என்ன? பேசுறீங்களா? அல்லேலூயா. இப்ப நம்ம 100க்கு 100 வச்சுக்குவோம். இப்ப நம்ம இந்த 100 ஆத்துமாவுக்காக நம்ம செய்யறது என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பிரேயர். ஃபர்ஸ்ட் ஒன் பிரேயர். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன செய்வீங்க? கேட்கல. யாரு? எப்படி சொல்லணும்? அறிவிக்கணும். யாரு? அது எப்படி அறிவிப்பீங்க? எப்படி திட்டமிடுறீங்க? பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் போய் இதுக்கு என்ன பிளான் பண்ற? நீ கொன்னுருவேன், அழிஞ்சு போயிருவான். ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள்? 100 ஆத்துமாக்கள் ஒரு வருடத்தில் வர வேண்டுமானால் ஒரு மாதத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் வர வேண்டும்? பாரு, திட்டமிடுவோம். அப்புறம் போவோம். சொல்லுவேன், அறிவிப்பேன், வீட வீடா போய் பிச்சை எடுப்பேன். அதெல்லாம் வேற. முதல்ல நீ பிளான் பண்ண. எத்தனை? 8 வந்தா எவ்வளவு வரும்? 96 தான். மீதி 4 பேருக்கு ஏசு தருவாரா? 8 எடுக்கவும் முடியாது. 9 போயிடலாம். 9 போன எத்தனை வரும் எக்ஸ்ட்ரா? சரி, நமக்கு 8 இருக்கட்டும். உங்க நிலைமை 96 தான் வந்துச்சு, பார்த்துக்கிடுங்க. அப்ப கணவன் மனைவி பிள்ளையும் சேர்ந்து வருது இல்ல, ஒரு அரையா கணக்கு குட்டிக்கு. அதுலயும் ஒரு ஆறுதல் இருக்கட்டும்.
நான் சொல்ல, ஒரு மாதத்துல நான் எத்தனை பேர் உள்ள வரணும்? 8 பேர் வரணும். 8 30 நாள் தோத்தர 30 ஆள வருங்க பார்ப்போம். 8 30 ஆள வருங்க பார்ப்போம். ஒரு மாசம் குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 4 பேர் ஒரு மாசம் வரணும். வரணுமா வேண்டாமா? என் கணக்கு சரியா தப்பானே? எனக்கு கணக்கு வராது. நான் உங்களை நம்பி தான் வாயை திறக்கிறேன். சபை வளர்ச்சியை குறித்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வேணும் இல்ல, வேணும், சரியா இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலிருந்து நமக்கு கிடைத்த திட்டமிடுதல். இயேசு எத்தனை பேரை சுகமாக்கினார்? குஷ்டரோகிகளை. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? 10 பேரை சந்திச்சா ஒருத்தன் தப்புவான். அப்போ ஒரு மாசம் 8 பேர், 8 பேர் தானே. அப்போ ஒரு மாசம் நான் எத்தனை பேரை சந்திக்கணும்? 80 பேரை சந்திச்சாதான் 8 பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த முடியும். ஹலோ, ஒரு மாசம் 80 பேரை சந்திக்கணும்னா ஒரு நாள் எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும்? குறைந்தபட்சம் 3 பேருக்காக சுவிசேஷம் சொல்லணும். எங்க போனிய? ஒரு வருஷத்தில் 100 ஆத்துமாக்கள் எனக்கு தேவையானால் ஒரு நாள் 24 மணி நேரத்திற்குள்ளே 3 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு மாசத்துல 4 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஆனா நம்ம சொல்லுவோம் 100 பேரை தாருமப்பா, 100 பேரை தாருமப்பா. நடக்காதப்பா, நடக்காதப்பா. அல்லேலூயா. 4 பேர் ஒரு மாசம் உள்ள வரணும்னா 40 பேரை நான் சந்திக்கணுமா இல்லையா? சந்திக்கணுமா இல்லையா? அப்ப சோம்பேறியான சபை கட்ட, ஊழியத்தை வளர பண்ண, பிரயாசப்படாத ஒருவனால் மாற்றத்தை பார்க்க. பக்கத்தில் சொல்லுங்க, சோம்பேறியால ஆசீர்வாதத்தை பார்க்க, வளர்ச்சியை பார்க்க, மாற்றத்தை பார்க்க முடியவே முடியாது. ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இது சபை வளர்ச்சி கருத்தரங்கு அல்ல, அது வேற கான்செப்ட். என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு இருந்தா அப்ப பார்ப்போம், அது வேற ஆபரேஷன். இருந்தாலும் நான் எல்லாம் சொல்லி போகணுமா இல்லையா? என்ன இது ஜெனரல் கன்வென்ஷன் தானே பாஸ்டர், அதனால நான் அதை செய்து தான் ஆகணும். ஆகவே பிரயாசப்படுகிறவர்களின் கவனத்திற்கு, உங்கள் பிரயாசத்திற்கு பலன் வருவதாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த மனிதனுடைய முயற்சி என்ன? இந்த மனிதனின் முயற்சி என்ன? யாருடைய முயற்சி? யாருடைய முயற்சி? பர்திமேயுவனுடைய முயற்சி. பர்திமேயுவனுடைய முயற்சி. இவர் எடுத்துக்கொண்ட முயற்சி முதலாவது, அவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடுதல் பல வகைப்படும். கூப்பிடுதல் பல வகைப்படும். இது மாற்றத்திற்கான கூப்பிடுதல். இது மாற்றத்திற்கான கூப்பிடுதல். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இதற்கு எதை சொல்லுவோம்? கூப்பிடுதலுக்கு என்ன வார்த்தை சொல்லுவீங்க? ஜெபம் என்று சொல்லலாம். ஜெபம் என்று. அப்போ மாற்றத்தை விரும்புகிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய அடுத்த காரியத்தை சொல்லுகிறேன். ஜெபத்தில் திட்டமிடுங்கள். ஜெபிக்க திட்டமிடுங்கள். ஜெபிக்க தீர்மானமிடுங்கள். ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. மாற்றத்தை விரும்புறீங்களா? ஆமென். ஜெபிக்க பிளான் பண்ணுவோமா? இன்னைக்கு என்ன பிளான் பண்ணணும் சொல்லுங்க. என்ன பிளான் பண்ணணும்? ஜெபிக்க பிளான் பண்ணணும். உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கிறவர்களா இருந்தால் முதலாவது நீங்கள் திட்டமிட வேண்டியது, உங்களையும் ஆண்டவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றை நீங்க திட்டமிடணும். நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றுதான் ஜெபம். நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றுதான் ஜெபம். அதனாலதான் சாத்தான் உங்களை ஜெபிக்க விடாமல் தடை செய்வான்.
நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட மணிக்கணக்கா பேசுவாங்க, டிவி முன்னால மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்பாங்க. சில ஆட்கள் காலையில் போன வச்சிட்டாங்கன்னா வெடிக்கிறது வரைக்கும் பேசுவான். ஒன்னு செவி வெடிக்கணும், இல்லைன்னா செல்லு வெடிக்கணும். என்ன பேசுறான்னே தெரியாது, ஏதோ இந்தியாவை விற்கிற மாதிரியே பேசுவான் பாரு. ஆனா 10 நிமிஷம் ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜோம் பண்ணுவோமா சாஸ்திராங்கமா விழுந்துருவோம். எங்க அப்ப நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூடிய தொடர்பு உண்டாகாத பட்சத்தில், ஆமென், ஆவிக்குரிய மாற்றமாய் இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான மாற்றமாய் இருந்தாலும் சரி, இது உண்டாக வேண்டுமானால் முதலாவது மாற்றுகிறவரோடு கூடிய ஒரு உறவு உண்டாக வேண்டும். That is prayer. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உறவை கையாளுகிறீர்களான்னு கேட்க மட்டும்தான் சொன்னேன், பதிலுக்கு காத்திருக்க கூடாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த கேள்வி நமக்கு முன்னாலே வைக்கப்படும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், ஆமென், கையாளுகிறேன். அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? ஜெபிக்கிறவர்கள். சிலர் சொல்லுகிறார்கள், ஆமென், தொடர்ச்சியாக என்னால் செய்ய முடியல, இந்த சீசன் மாதிரி. இப்ப மாங்காய் பழ சீசன் வந்துருச்சா இல்லையா? ஆரஞ்சு சீசன் போயிடுச்சு, இனி மாங்காய் சீசன், மாம்பழ சீசன் வருது. இத மாதிரி தான், இத மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து ஆராதிச்சுட்டு போகும்போது திங்கள் செவ்வாய் புதன் ஓரளவுக்கு நல்ல சீசனா தான் இருக்கும். எதுக்கு? ஜெபத்துக்கு. வியாழக்கிழமையிலிருந்து கொஞ்சம் சீசன் டல் ஆகும். அப்புறம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சீசன் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நிலைவரமான ஆவி இல்லாமல், என்ன ஆவி? இதை யார் ஜெபம் பண்ணனா? தாவீது கேட்பார், ஆண்டவரே என்றைக்கு ஸ்டேபிளா இருக்க என்னால, அப்படித்தானே விரும்பினார். அவர் விரும்பினார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் ஸ்டேபிளா அவரால நிக்க, நிலைவரமா நிக்க, தெய்வீக சிந்தனையில் நிலைவரமா நிக்க, தேவனுடைய உறவில் நிலைவரமா நிக்க. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நிலைவரமான ஆவியை எனக்கு. அப்ப இன்னைக்கு என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நிலைவரமாய் இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புற. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, என்னால் அப்படி இருக்க முடியல. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க, தப்பே இல்லை. என்னால முடியலையா? என்னால முடியல. நான் சொல்றேன் பாஸ்டர், என்னால முடியல. கை தூக்காம இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்னு நான் சொல்வேன்றியா? அதுக்கு வேற ஆளை பார்க்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, நிலைவரமாய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம். 2, நிலைவரம் இல்லாத இருக்கிறவர். ஆனா 3வது இன்னொரு குரூப் இருக்கு. பஸ்டையா என்னால ஜெபிக்கவே முடியல பாஸ்டையா. ஜெபிக்காதவர்களுக்கு உள்ள 2 கூட்டம் இருக்கு. ஒன்று விருப்பம் இல்லாமல் ஜெபிக்காதவர்கள், ஒன்று விரும்பியும் ஜெபிக்க முடியாதவர்கள். இப்போ இந்த கூட்டத்தில் நான் இருக்கேன். விரும்பாதவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா விரும்புறேன் பாஸ்டர், முடியவே இல்லை. இந்த கூட்டம் மட்டும் கை தூக்குங்க பாப்போம். நான் நல்லா கவனிங்க, மாற்றம் ஏற்படுவது நாம் அந்த இடத்துல நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து தான். நான் அதை விரும்புறேன், பட் என்னால முடியல. அப்படிப்பட்டவங்க மட்டும் கை தூக்கி, ஏசப்பா நான் விரும்புறேன், என்னால முடியல. ஜெபிக்கிறேன், நிலைவரமா ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் கிருபை தருவாராக. பக்கத்தில் கைவிடி சொல்லுங்க, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. அல்லேலூயா. என் சபையில் நான் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கேன்.
ஊழியத்திற்கு அடுத்த எந்த காரியம் என்னிடத்தில் பேச வேண்டும் என்றாலும் தினமும் 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறவராக இருக்கணும். அல்லாத எவரும் ஊழியத்திற்கு அடுத்த காரியம் என்னிடத்தில் பேசக்கூடாது. உன் வீட்டு காரியம், உன் பசுமாட்டு காரியம், எரும மாட்டு காரியம் பேசு, தப்பில்லை. பாஸ்டர், மினிஸ்ட்ரியில் இது சரியில்லை, ஊழியத்தில் இது சரியில்லை, இந்த காரியம் இது சரியில்லை, 2.5 மணி நேரம் ஜெபம்னு வா பேசுவோம். அல்லாதவர்களோடு பேசுவதற்கு நான் ஆயத்தம். ஏன்? தேவனுக்கேற்றவைகளை தேவனுக்கேற்றபடி ஒருவன் அறிய வேண்டுமானால் அவன் தேவனோடு உறவுள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். நான் சொல்றது எப்படி இருக்கு? நான் சொல்றது சரிதானா? ஆமென். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறீங்களா? சொல்றேன். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். என்ன தேவனுக்கு அடுத்தவைகள்? இயேசு மரிக்க போகிறாரா இல்லையா? சிலுவையில் அறையப்பட போகிறாரா இல்லையா? அதை பேசினாரா? எப்படி பேசினார்? என்னை அவர்கள் பிடிப்பார்கள், நியாயம் தீர்ப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், 3வது நாளில் நான் உயிரோடு எழும்புவேன். பேசினாரா? இது உலகத்திற்கு அடுத்ததா, தேவனுக்கு அடுத்ததா? தெய்வீகத்திற்கு அடுத்தது. அப்படிதானே? ஆண்டவர் பேசினது மானுஷிகத்திற்கு அடுத்தவைகளை பேசவில்லை, தேவனுக்கு அடுத்தவைகளை பேசினார். யார் கேட்டு இருந்தா? சரி, இப்ப சீஷர்களில் சீமோன் பேதுரு இயேசுவை பைய கூப்பிடுறார். உடனே இயேசு வந்தாச்சு. சரி, இயேசு கூப்பிட்ட தனியா கூட்டிட்டு போற. வாயாங்க, உன்னை விட மாட்டேன். என்ன தெரிஞ்ச ஒருத்தவன் என் பக்கத்தில் இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ற. என்ன பேசினார்? தேவனுக்கு அடுத்தவைகள், அப்படித்தானே? ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்தவை, தேவ சித்தத்திற்கு அடுத்தவை, பரலோகத்திற்கு அடுத்தவை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை பேசுறார். இப்போ கிட்ட உட்கார்ந்து கேட்கிறவர் எப்படி கேட்கிறார்? இவர் இயேசுவை கூட்டி தனியா போய், இங்க பாருமையா, கொஞ்ச நாளா நான் பார்க்கிறேன், உம்ம பிரசங்கம் வர வர சரியில்லை. முன்னால எல்லாம் மகளே கலங்காதே, கவலைப்படாதே, உன் கடன் மாறப்போகிறது, உன் வீடு கட்ட போகிறாய், உன்னை உடனே எடுத்து சிங்கப்பூரிலே கொண்டு அமர வைக்க போகிறேன். இப்படித்தான் ஓடிட்டு இருந்து. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பிரசங்கம். ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் பார்க்கிறேன், உம்முடைய பிரசங்கத்தில் தாட்ஸ் இல்லை, உம்முடைய பிரசங்கம் ஒரு மாதிரி போகுது. சிலுவையில் அறைய போகிறார்கள், மரிக்க போகிறேன், தோத்தர் உயிர் தழும்புவேன், இது கொஞ்சம் ஓவரா தெரியுது என்று சொல்லி இயேசுவை என்ன செய்தான்? சொல்லுங்க, கடிந்து கொண்டான். உடனே இயேசு, என் மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப நன்றி, உன்னை உடனே நான் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பதவி உயர்வு ஒன்றும் கொடுக்கல. இயேசு உடனே சொன்னார், எனக்கு பின்னால போ, தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறார். இயேசு எப்படி பேசினார்? தேவனுக்கேற்றபடி பேசினார். இவர் எப்படி சிந்திச்சார்? அப்ப தேவனுக்கேற்றதை மனுஷனுக்கேற்றபடி சிந்திக்கிற ஒருவனை சபையில வச்சிருந்தா நம்ம தரிசனம் நாசமா தானே போவோம், நம்ம ஊழிய நாசமா தானே போவோம். அதனாலதான் சொல்றேன், நீ 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வா, பேசுவோம். அல்லாத நாவாரிகிட்ட எனக்கு என்னத்துக்கு பேச்சு? ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்படி சொன்னா என்ன பிடிக்க மாட்டேங்க. நல்லா இருக்கியா? ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துரு. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தரிசனத்திற்கு ஏற்றதை சொல்லுவேன், நான் அழைப்புக்கு ஏற்றதை சொல்லுவேன், கர்த்தருடைய திட்டத்தை சொல்லுவேன். ஆனா நீங்க அதை என்ன கோணத்தில் எடுப்பீங்க? அந்த பாஸ்டர் அப்படித்தானே செய்கிறார், இந்த பாஸ்டர் இப்படித்தானே செய்கிறார், அந்த சபையில் அப்படித்தானே பேசுறார், அந்த பாஸ்டர் லூசா தானே பேண்ட் போட்டார், அப்ப இவர் லூசா தானே பேண்ட் போடணும், இப்படியே தான் பாப்பா. அல்லேலூயா. ஆனா அதனாலதான் தேவனோடு கூடிய சரியான உறவு இல்லாத ஒருவனிடத்தில் தரிசனத்தை குறித்து பேசக்கூடாது. இயேசு அதுல தெளிவா இருந்தார். ஏன்னா அவன் பிள்ளைகளுக்குரியதை, என்ன ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டு, பிள்ளைகளுக்குரியதை, பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்யக்கூடாது?
ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என்னில் பூமிக்கு அடுத்த மாற்றமாய் இருந்தாலும் பரலோகத்திற்கு அடுத்த மாற்றமாய் இருந்தாலும் மாற்றத்தை விரும்புகிறவனுக்கு முதலாவது ஏற்பட வேண்டிய ஒன்று மாற்றுகிறவரோடு கூடிய உறவு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி உறவை ஏற்படுத்தலாம்? தனிநபர் உறவு, குடும்பத்தோடு கூடிய உறவு, குழுக்களான உறவு, சபையோடு கூடிய உறவு, பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், குழுக்களாக இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். புரியுதா? எப்படியோ உங்களுக்கும் அல்லது நமக்கும் தேவனுக்கும் இடையில், நமக்கும் தேவராஜ்யத்திற்கும் இடையில், நமக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு உறவு இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க. ஒரு உறவு இருந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. மாற்றத்தை விரும்புகிறீர்களா? பக்கத்தில் கேளுங்க, மாற்றத்தை விரும்புகிறீங்களா? மாற்றுகிறவரோடு உறவை ரெண்டு வார்த்தை சொல்லணும். ஏற்படுத்துங்க, வலுப்படுத்துங்க. இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? இருக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க நல்லா கவனிங்க. அதாவது நீங்க ரோட்ல நடந்துட்டே இருக்கீங்க, உங்க கையில உங்க பாப்பா பிடிச்சிருக்கான். பாப்பாக்கு எத்தனை வயசு ஆச்சு? 3 வயசு போடுவோமா? 4 வயசு போடுவோம். உங்க பாப்பா உங்க கையை என்ன செய்திருக்கான்? அப்ப அந்த வழியா ஒரு நாய் வருது, இல்லது ஒரு மாடு வருது. உங்க பாப்பா பயப்படுகிறாளா இல்லையா என்பதை எப்படி உங்களால் அறிந்து கொள்ள முடியும்? பிடிச்சிருக்கிற கையையே, கை இருக்குதுன்னா புரிஞ்சிடணும், லைட்டா உள்ள ஒரு வைப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? அவ்வளவுதான். இதுவரை பிடிக்கலைன்னு சொல்லல, கொஞ்சம் கூட இறுக பிடிக்கணும்னு சொல்றேன். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொஞ்சம் இறுக பிடிங்க பாப்போம், உற்சாகம் வரட்டும். பிடிச்சீங்களாங்க? வாழ்க. அல்லேலூயா. ஆமென். பைபிள் அப்படித்தானே சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். கர்த்தர் எதை விரும்புகிறார்? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால். அப்ப பற்றி கொள்ளுதல் என்பது சாதாரண வார்த்தை, உறுதியாய் பற்றி கொள்ளுதல் என்பது அசாதாரணமான வார்த்தை. அல்லேலூயா. இது எழுப்புதலின் காலம். சாதாரண உறுதியாய் அல்ல, சாதாரண பற்றிக் கொள்ளுதல் அல்ல, உறுதியாய். ஆமென். உறுதியான உறவு. அல்லேலூயா. ஆமென். உறவில் இருக்கிறேன், பிரிக்க முடியாத உறவில் இருக்கிறேன். ரெண்டும் 2 அனுபவங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கிருபை சொல்லுங்க, கிருபை. சபை வளர்ச்சி என்பது சபையின் திட்டமிடுதல் மிக முக்கியம். 47 வருஷம் இந்த தேசத்தில் இந்த அளவிற்கு ஒரு ஊழியத்தை நிறுவுதல் என்பது சாதாரணம் அல்ல. இன்றைக்கு இருக்கிற அனுகூலங்கள் ஒன்றும் இல்லாத காலங்களில் அதை செய்த அருமை போதகர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தீர்க்க ஆயுசை தருவார். ஆனால் இதற்கு மேல் அடுத்த நிலை ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் திட்டமிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னும் நம்மை உருவாக்குவாராக. உங்கள் சபை வளர வாழ்த்துகிறேன். Glory to God. Amen. சரி, இப்போ ஒரு பாட்டு பாடிக்கலாமா? சபை வளர்ச்சியில் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். வெறும் ஜெபம் மட்டும் போதாது. நம்ம ஆராதனை முறை, செய்தி, பாடல், அந்த நேரம் கணக்கிடுதல் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஆகவே இவைகளெல்லாம் அதில் ஒரு பகுதி தான். இதெல்லாம் ஒரு பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஒரு பாட்டு பாடுவோமா? பாட்டு பாடிக்கலாமா? என்ன பாட்டு பாடுவோம்? உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மை என்று யாரும் இல்லையப்பா.
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோம். உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்கள் முட்டையிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் உங்கள் முட்டையிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையோ, நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையோ உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம எந்த அளவிற்கு அவர் மேல அந்த நம்பிக்கை வளருகிறதோ அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். எல்லாரும் வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நீ வந்து நிற்கிறோ. சொல்லுங்க. ஒரு முறை கூட நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வி என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி நிச்சயமாய் செய்வி
என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே உங்க கரத்தையே அப்படியே உங்க கை உயர்ந்திருக்கட்டும். உங்க முகத்தை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உன் கரத்தையே இயேசுப்பா. ஆண்டவரோட ஒரு நிமிஷம் பேசுங்க. இந்த உலகத்துல நிறைய பேரை நான் எதிர்பார்த்தேன், எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்கப்பா. இவர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்த மனிதர்களில் பலரும் இப்பொழுது என்னை விரும்புகிறவர்களாக இல்லை. யார் மூலமாக எனக்கு ஒரு எதிர்காலம் அமையும் என்று நான் நினைத்தேனோ அவர்களால் எனக்கு எதிர்காலம் அல்ல, வருத்தம் உண்டாயிற்று. இதோ என் கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு மாற்றம் வரும், எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, நீர் மனிதன் அல்ல, கைவிட மனிதன் அல்ல, மறக்க மனிதன் அல்ல, மனு புத்திரன் அல்ல, நீர் மரம் மாற மனிதன் அல்ல. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உன் கரத்தையே நோக்கி இருக்கிறேன். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில். மனுஷன மாதிரி நீங்க என்ன விட மாட்டீங்க. இந்த உலகத்துல மனுஷர்களை மாதிரி நீங்க என்ன விட மாட்டீங்க. நிச்சயமா நீங்க செய்வீங்கப்பா. ஷபாலபா கத்தரபா. என் மகளே, என் அன்பு மகனே, ஒருங்கி போய் நிக்கிறீங்களா? தெருவோர வாழ்க்கையா? மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? அநேக நம்பிக்கை சோர்ந்து போய் நிக்கிறீங்களா? நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டீங்களா? இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார். அவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. நான் பிரசங்கிக்கிற இயேசு. மாற்றம் வரும். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் இயேசுப்பா உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறேன். உங்க ரெண்டு கையில நெஞ்சு மேல வச்சிருங்க. உங்க முகத்தை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறேன். நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ என்று இயேசு கேட்ட பொழுது சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்?
நம்பிக்கைக்குரிய வேற யார் இருக்கா? நம்பிக்கைக்குரிய வேற யார் இருக்கா? என்ன சரியா புரிஞ்ச வேற யார் இருக்கா இந்த பூமியில? பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை என்று சொன்ன உண்மை தவிர என்னை சிநேகிப்பதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு, என் உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கு, நான் எந்த இடத்துல உடைஞ்சு போனவே, எந்த இடத்துல நான் பலகீனமானவே, எந்த இடத்துல என்னால ஜெயிக்க முடியல, நிச்சயமாய் செய்வி என்ற நம்பிக்கையில் அப்பா உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? உங்க நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களானே? ஐயா, போக வழி தெரியலப்பா, அநேகரால் மறக்கப்பட்டு எதிர்காலம் உண்டா என்ற கேள்வியோடு நான் நிக்கிறேன். நீங்களும் என்னை விட்டீங்கன்னா எனக்கு யாருமே இல்லப்பா. மனம் திறந்து பேசுங்க பிரதர். That is prayer. ஒரு லிட்டரேச்சர் பிரேயர்லாம் வேணாம், ரியல் பிரேயர் தான் வேணும். உங்க அப்பாட்ட பேசுறதுக்கு ரொம்ப எல்லாம் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களை தான் ஐயா நம்பி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையா இருக்கிறீர், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் அப்பா கரத்தையே நோக்கி இருக்கிறேன், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறேன், உங்க முகத்தையே நீங்க தான் ஏதாவது, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்ல முடியுமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டே, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறேன். அப்பா உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஒரு முறை கூட சொல்லுங்க, உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஏசப்பா உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, உங்க வார்த்தையில்
உம்மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோமே சப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உண்மை என்று யாரும் இல்லையப்பா. கர்த்தர் சொல்லுகிறார், தான் நம்பியிருக்கிறோம், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படி கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சில நிமிடங்கள் அப்படி ஆராதிங்க. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு பகல் வேளையில் இயேசுவின் நாமத்தில் சில பிள்ளைகளை தொட்டு அவருடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்கிறது. இன்னும் ஆராது, கைகளை தட்டி நான் சொல்லுறது வரைக்கும் ஆராதிக்கும். ஆராய்ச்சிக்கிட்டே இரு. எஸ், இன்னும் 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 இன்னுமா ஆழமா இறங்கி வாருங்க. ஆராய்ச்சிக்கிட்டே இரு. எஸ், அவ்வளவுதான். இழந்து போன சில ஆவிக்குரிய கிருபைகளை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறார். இழந்து போன சில ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறார். ரிசீவ், பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இழந்து போன சில ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. நிறுத்தாத நிறுத்தாத நிறுத்தாத. சிக்க தரக்க தலபலப ரபக்க தலபலப. ஓ ரக்கத்த நக்கத்த ரப. இன்னும் 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 ஆண்டவரை துதிங்க. எஸ் எஸ். நிறுத்தாத நிறுத்தாத நிறுத்தாத. ஆராய்ச்சிட்டாரு, அந்நிய பாஷையில பேசு, தேவனை துச்சிக்கிட்டாரு. கர்த்தர் சில விடுதலை வெளிப்படுத்துறார். நிறுத்தாத. சிகா ரபக்க துரபலப ரபக்க துனா. அந்நிய பாஷை பேசு பேசு பேசு. எஸ் எஸ் எஸ். இன்னும் 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 இன்னும். இபலப ரபக்க துரபலப இபலப ரபக்க துரபலப ரபக்க துன. உடரப திரபலப சம்பலப ரப ரபக்க துன. உடரப திரபலப ரபக்க துரபலப ரப. உடரப திரபலப ரபக்க துரபலப ரப. உடரப திரபலப ரபக்க துரபலப ரப. உடரப திரபலப ரபக்க துரபலப. இன்னும் இன்னும் இன்னும். வா, ஆழமா வா, இறங்கி ஆழமா வா. பரிசுத்த ஆவியானவர் சிலரை இழுத்து செல்லட்டும். நிமா ரக தனம ரபக்க துன. நிகதரப லப ரபக்க துரபலப. உடரப திரபலப ரபக்க துரபலப. நிகதரப லப ரபக்க துரபலப ரப. உடரப திரபலப ரபக்க துன. இபலப ரபக்க துரபலப ரப. உடரப திரபலப சே. இபலப ரபக்க துரபலப. உடரப திரபலப சி. ஊழியர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். இன்றைக்கு பகல் வேளை அநேகரை ஜெப அபிஷேகம் தொடுகிறது தொடுகிறது தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறேன். மற்ற மனிதர்களைப் போல என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை விடமாட்டார். நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது.
நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறேன். ஆமாண்டவரே, அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்தையே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுதான் வெற்றியின் துணி. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் இதுவரையிலும் அநேக மனிதர்களிடத்தில் இருந்து உதவியை எதிர்பார்த்த பரதிமேயு மனதிலே ஒரு எண்ணம் கொண்டார். அநேகர் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தாங்க, ஆனா தெருவோர வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரலையே. அநேகர் எனக்கு உதவி செய்தாங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா பிச்சை எடுப்பவன் என்ற பெயர் என்னை விட்டு மாறலையே. இனி எனக்கு தேவையல்ல சந்திக்கப்பட வேண்டியது, மாற்றம் நிகழ வேண்டும். நிறைய கன்வென்ஷனுக்கு நான் போயிருக்கேன், என் தேவை சந்திக்கப்பட்டிருக்கு. ஆனா நாளைக்கு வந்து தேவையோட நிக்கிறேன். ஆண்டவரே, இனி தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டியது, எனக்கு என்ன வரணும்? மாற்றம் மாற்றம். இப்போ வித்தின் 2 minutes ஆவியானவர் மறுபடியும் அப்படித்தான் நடத்துறார். எந்த காரியத்துல மாற்றம் வரணும்னு நேத்துக்கு டைரியில எழுதுனீங்களோ அது உங்க மைண்ட்ல இருக்குமா இல்லையா? இருக்குன்னு அப்படியே கைகளை கூப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த பகுதிகளில் நான் ஒரு மாற்றத்தை விரும்புறேன். ஹல்லேலூயா. நான் வீட்டில இருந்து இறங்கி வந்தப்போ குருடனாத்தான் வந்தேன், பலனற்று போனவனாத்தான் வந்தேன். ஆனா இனி நான் குருடனாய் அல்ல திரும்பி போவது, தேவை சந்திக்கப்பட்டவனாய் அல்ல. இனி நான் பிச்சை எடுக்கிறவன் அமர்கிற இடத்துல நான் இனி அமரவே கூடாதுப்பா, அமரவே கூடாது. இனி பிச்சை எடுக்கிறவன் அல்ல, கொடுக்கிறவன மாறணும். நீ வாங்க மாட்டாய், கொடுப்பாய். கடன் வாங்குகிறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. எஸ், சேஞ்ச். மாற்றங்கள் 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 மாற்றங்கள். இபலவ ரபக்க திரவ லபக்க திரவ லபக்க திரவ. எஸ், மாற்றம் தாரும். மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீ நடத்தும் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க,
மாற்றம் ஆரம்பித்து விட்டது. ஊழியத்தில் மாற்றம் ஆரம்பித்து விட்டது. குடும்பத்தில் மாற்றம் ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்து விட்டது. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இதுவரையில் எனக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் உணர்ந்தேன், ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வந்த பொழுதும், ஆராதனைகளுக்கு வந்த பொழுதும், ஜெபத்தில் அமர்ந்த பொழுதும் மாற்றங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த மாற்றத்தை நான் உணர்ந்தேன். ஆனா தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படி. அப்ப இதுவரையிலும் நான் மாற்றத்தை உணர்ந்தேன். இனி நான் மட்டுமல்ல, என் தேசத்தில் உள்ளவர்கள் என் மாற்றத்தை உணரணும். நீர் எனக்கு சங்கீதம் 86:17 எடுமா. சங்கீதம் 86:17 நினைக்கிறேன். அதுதானே வலது பக்கம் மையமா இருக்கும். என் கடைசி வசனம் 86:17 தானே. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை. அப்ப நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் துணை செய்கிறீர், என்னை தேற்றுகிறீர். அது யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் நான் தேற்றப்படுகிறேன். ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் தேற்றப்படுகிறேன். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேற்றப்படுகிறேன். எனக்கு தெரியுது, கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க, என்னை தேற்றுகிறீங்க. ஆனா உலகத்தை என்ன சொல்றான்னு தெரியுமா? கோயிலுக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சு, ஏசு ஏசுன்னு ஓடனால நீ கஷ்டப்பட்டுதானே செய்யறா. ஆமாவா இல்லையா? அப்படி கேட்குறாங்க பாஸ்டர். அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. உண்மையா சொல்லணும். ஆமா, ஹல்லேலூயா. நாங்க அப்படித்தானே சில நேரத்தில் சில கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல ஊழியம் செய்யறா. நீ தானே கஷ்டப்படுதே. அதான் சங்கீதக்காரன் சொல்லுதாரு, ஐயா இதுவரைக்கும் நீ தேற்றுகிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவரைக்கும் நீ மாற்றினது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவரைக்கும் என்ன நடத்தினது எனக்கு தெரிஞ்சிச்சு. இனி யார் பார்க்கணும்? என்னை தூஷிக்கிறவன், என்னை நிந்திக்கிறவன், இயேசுவை அறியாத மற்ற மக்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அடையாளம் வேணும்ன்று? உண்மையாவாயா? ஹல்லேலூயா. எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை இன்றைக்கு நீங்க தான் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. அது நான் அறிகிற மாதிரி அல்ல, என் குடும்பத்தை அறியணும்ப்பா. இன்னும் நான் இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லணும் என் கிராமத்தில். ஹல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்தவர் உனக்கு அற்புதம் செய்வார்னு நான் சொல்லணும். கர்த்தரதற்காக இந்த பகல் வேளையில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை எனக்கு, ஒரு அடையாளத்தை எனக்கு. ஹல்லேலூயா. அடையாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது உலகத்தார் என்ன சொல்றாங்க? 126 சங்கீதமா, ஆமென், தோத்த 126 சங்கீதமா நேரமா வாசிச்சோம்ல. 124 வலது பக்கம் மேல, இடது பக்கம் மேல இருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எத்தனை அதிகாரம், எத்தனை சங்கீதம், எத்தனை? 126:2. வாசிமா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும். எப்படிங்க? நம்ம வாய். இதுவரைக்கும் அவன் வாய் நகைச்சு, கோயிலுக்கு போனா நான் கோயிலுக்கு, சோமண்ண நான் சோமண்ண என்ன கிடைச்சி? இந்த நகைப்பு யாருகிட்டே இருந்து?
வாயில் என்ன கொழுக்கட்டையா இருக்கு, கொன்னு விடும். நகைப்பு யார் கையில இருந்து? நான் அழுதேன், அவன் நகைச்சான். அல்லேலூயா. இப்ப சின்ன டிரான்ஸ்ஃபர், மாற்றம். சொல்லுங்க என்னது? என் வாய்க்கு மாற்றம். இப்ப நகைப்பு யார்கிட்ட இருக்கு? இப்ப சொல்லுங்க. அப்பொழுது என்னுடைய வாய், யாருக்க வாய்? சொல்லுங்க, என் வாய். சொல்லுங்க வாய். இதுவரைக்கும் என்னைக்கு கைவிட ஆண்டவரேன்னு அழுது 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 நடந்துச்சுல்ல. என் வாய் நகைப்பினாலும் யாரு? ஏய் காமிங்கப்பா. என்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். அல்லேலூயா. அப்ப இதுவரை அழுகையின் சத்தம் இல்ல. இப்ப அந்த அழுகையின் சத்தத்துக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. அழுகையின் சத்தம் இருந்த இடத்திலே ஆனந்த சத்தோஷத்தை ஆமென் கர்த்தர் என் வாயில் கட்டளையிடுகிறார். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே. எது இது? எது இது? நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உங்க முகத்தையே. சொல்லுங்க, உங்க முகத்தையே ஆண்டவர் செய்வார். செய்வார். ஆரம்பிச்சார்ல, மாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ சிரிச்ச, நான் வேதனைப்பட்டேன். இன்னைக்கு நான் சிரிக்க போறேன், நீ பார்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே. பசுயா, இனி உங்க பலிபீடத்துல நீங்க போய் நிற்கும் பொழுது வேறொரு மனுஷனானை போய் நிக்கணும். இதுவரைக்கும் பேதுரு செய்தார், இயேசு செய்தார், யோவான் செய்தார்னு சொன்னோம். உலகம் கேட்டுச்சு, நீ என்னைக்குடா செய்ய போறோம்னு. இனி அவங்க செய்ததை சொல்றதுக்கு வரல, நம்ம செய்ய போகிறத நாம சொல்லுவதற்கு விரும்புகிறோம். எஸ், ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் சில மாற்றத்தை கட்டளையிடுகிறார். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே முகத்தை நோக்கி இருக்கிறோம். ஆமென். இப்ப என் வாய் என்ன வருது? நகைப்பினாலும். என் நாவிலே சத்தம் எப்படி? அழுகையின் சத்தம் இருந்த இடத்துல, சொல்லுங்க, அழுகையின் சத்தம் இருந்த இடத்துல மாற்றம், 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 மாற்றம். அல்லேலூயா. எதுக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு? என் வாக்கி மாற்றம் வந்துருச்சு. அழுகை இருந்த இடத்துல ஆனந்த சத்தம் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகள் நாளைக்கு ராத்திரி ஆராதனைக்கு வரும் பொழுது உனக்கு என்ன குழந்தை வேணுமோ அந்த பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துட்டு வார. பொம்பளை பிள்ளை வேணும்னா பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை. உனக்கு என்ன குழந்தை தேவையோ அதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. பேசுவோம், பேசுவோம், பேசுவோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம வாயில என்ன வந்துருச்சு? வாயில ஆனந்த சத்தமா, நகைப்பு, நாவில. சரி, அடுத்து என்ன நடக்குது பாரு. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. எப்படிங்க? சாதாரணமான காரியம் இல்லைங்க, சின்ன காரியமாவது நடக்காதான்னு தான் வந்து இப்ப என்ன தந்துட்டார்? நம்முடைய ஆண்டவருக்கு சின்னதே கிடையாது, எல்லாம் பெருசு பெருசாத்தையும் செய்வார். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும்
அதிகமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உங்க எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்ல முடியும்? எழுதிக்கடா. சும்மா எல்லாம் கத்தர் என்னை எங்கேயும் கொண்டு போக மாட்டார். வேலை இல்லாம கன்வென்ஷன் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. காசு பணத்துக்கு வேண்டி பிரசங்கம் பண்றேன்னு ராஜா மாதிரி வச்சிருக்கார். உனக்கு வேண்டி காசு பணத்துக்கு வர நான் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். என்னை தேசத்திற்கு தேவன் அனுப்புகிறார் என்றால் அவர் செய்கிறதை நினைக்கிறதை செய்வதற்கு மட்டுமே. அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஏய், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ல, செய்வார்ல, எதிர்காலத்தில் அல்ல. உண்மையா சொல்றேன், நிகழ்காலத்திலேயே நடக்க போகுது. இந்த மீட்டிங் முடிச்சு உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லல, இப்ப நடக்கும், இப்ப நடக்கும், இன்னைக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு மாற்றத்தை அவர் கட்டளையிடுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். நிச்சயமாய் செய்வீர் என்ற உங்க கருத்தை மாற்றிருங்கப்பா, மாற்றிருங்கப்பா. இனி நான் பிச்சை எடுக்க வரமாட்டேன். இனி நான் இல்லையாப்பா, இனி தேவை சந்திக்கப்படுவதற்காக வாழ்கிறவன் அல்ல, அநேகருடைய தேவையை சந்திக்க வாழ்கிறவன். இல்லையா பாஸ்டர்? இதுவரை சந்திக்க வாழ்ந்தவன். எனக்கு சந்திக்கப்படாதா என்று வாழ்ந்தேன், இனி சந்திக்க வாழணும். நிச்சயமாய் செய்தீர் என்று உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடருவோமா? வாசி தங்கச்சி. புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொன்னாங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பாக, ஆர்ப்பரிப்பாக. ஒரு முறை கூட அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பிய பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு. எஸ், ரெண்டு கைகளை உயர்த்துங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறேன். பிரசங்கம் பண்றதுக்கு நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது இன்னும் ஆரம்பிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி வச்சுக்கிடுங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்க போகிறேன் உங்களுக்கு. பாஸ்டர்யா, உங்க பிள்ளை வாங்க பாஸ்டர்யா மேல. ஸ்தோத்திரம். வாங்க, நீங்க பெரியவங்க ரெண்டு பேர் வந்துருங்க, வந்துருங்க, மேல வந்துருங்க. கைகளை பிள்ளைகளுக்கு நேரா நீட்டுங்க. கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை துவங்குகிறார். பாருங்க, சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதா தான். சபையின் தூதன் எதை விரும்புகிறானோ அதை கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார். நீங்க இந்த பிள்ளைகளில் எந்த மாற்றத்தை விரும்புறீங்களோ அதை கை நீட்டி ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாஸ்டர்யா. மனம் திறந்து உங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க எந்த மாற்றத்தை விரும்புறீங்களோ அதை மனசார சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர்யா மனசுல ஜெபிக்கிறத கர்த்தர் இந்த பகல் வேளை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷபலப கத்துனா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்பொழுது செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவளவர் கத்தரவலவரி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறேன்னா துதி, ஆராதிக்கிறேன்னா ஆராதி. எஸ் எஸ் எஸ். இவளவலவக்கரா இயேசுவின் நாமத்தினால் சீயோனின் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். இந்த பகல் வேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறையிருப்பு திருப்பப்படுவதாக. சரீரத்தில் விடுதலை, குடும்பத்தில் விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை, ஆராதனையில் விடுதலை, தொழில்களில் விடுதலை, ஜெப வாழ்க்கையில் விடுதலை, ஜெப ஜீவியத்தில் விடுதலை. ஓ இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உண்டானதாக உண்டானதாக உண்டானதாக. இயேசுவின் நாமத்தில் மாற்றங்களும் தாவதாக. அந்த மாற்றத்தை கைகளை தட்டி ருசி பண்ணிக்கிடுங்க. சோத்திரா 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 சோத்திரா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோ உங்க கரத்தையே. உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்தி என் கையை பிடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் வலதுகரம் பிள்ளைகளுக்காக பராக்கிரமம் செய்யும். பேதுருவின் கைகளை பிடித்தவர் உங்கள் கைகளை பிடிக்கிறார். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி நீ பார்ப்பதில்லை. துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரம்பும். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கை விடுவிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒரு முறை கூட சொல்ல முடியுமா? இயேசுவே 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 இயேசுவே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. Thank you. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ மாற்றத்திற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்கிறார்? நீங்க நல்ல கவனிங்க. எந்த காரியத்திலே மாற்றம் உங்களுக்கு வருமோ அந்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எவ்வளவுதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எந்த காரியத்தில் முயற்சிக்கிறீங்களோ அந்த இடத்தில் தடை வருமானால் உடனே நீங்க புரியணும், இந்த காரியத்திற்கு தடை வருகிறது, அப்படியானால் இதன் மூலமா எனக்கு மாற்றம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ பர்திமை என்ன செய்கிறார்? தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார். கூப்பிட ஆரம்பிக்கிறார்.
அவர் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவர் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவர் என்ன செய்தாங்க? அதட்டினார்கள். பைபிள் சொல்லுது, அந்த அதட்டல்களில் அவர் சோர்ந்து போகவில்லை. இயேசுவை விடவில்லை, ஜெபத்தை விடவில்லை, ஆராதனையை விடவில்லை, இறை தேடுதலை விடவில்லை, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை விடவில்லை. அவர் இன்னும் அதிகமாய், சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. இதுவரையிலும் ஜெப வாழ்க்கையில் தடைகளை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆமீன், முதலாவது நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாய் செயல்பட போகிறேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஆமீன். ஆனா அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வழியா போறாங்க, தடை வருது, ஐயோ தடை வருது இல்ல, அப்ப நமக்கு வேணாம், ஆராதனை நமக்கு வேணாம், ஜெப நமக்கு வேணாம், உபவாசம் நமக்கு வேணாம் என்று முயற்சியை விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், இல்ல கொஞ்சம் வேகத்தை கூட்டுங்க என்று. ஆமென். பாருங்களேன், நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கார் ஓட்டுறீங்களா, ஒரு பயங்கரமான ஏற்றம் வருது, என்ன சொல்லுது, மேடு வருது, மேடை பார்த்த உடனே நம்ம வண்டி என்ன செய்யுது, சுலபாகுது. உடனே ஐயோ மேடா இருக்குன்னு திரும்பியா போறோம், என்னத்துக்கு லோடு கியர் கொடுத்துருக்கா, மாத்திட்டு போயிட வேண்டியதானே. நேற்றைக்கு வரைக்கும் என்னால எதை செய்ய முடியல, ஐயோ இனி இந்த விசுவாச வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆராதனை எனக்கு வேண்டாம், ஜெபம் வேண்டான்னு சொல்லாத, கியரை மாத்திடுவோம். யாமே பர்திமேயும் கியரை மாத்தினார். என்ன தோத்திரம், நேரமே கூப்பிட்டதை விட, நேரமே சோமனதை விட, நேரமே ஆண்டவரை சேவித்ததை விட, இதுக்கு வரை முன்னால ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவார், இப்ப சொல்லுவார் வெள்ளிக்கிழமையும் போயிடுவோம், கியரை மாத்தியாச்சு. இதுவரைக்கும் ஞாயிறு வெள்ளியும் மட்டும்தான் போவார். இடைப்பட்ட நாளில் என்னைக்கு ஆராதனை இருக்கு பாஸ்டரையா, வியாழக்கிழமை இருக்கு. அப்ப இனி அடிஷனல் கியரை போற்ற வேண்டியதா, இனி வியாழக்கிழமை போயிருவோம். ஏன் தெரியுமா, நம்ம கியரை மாத்தினோம்னா பைபிள் சொல்லுது அவன் ஓடி போவான். யாரு சொல்லுங்க, யாரு? பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் செயல்படுங்கள், ஆண்டவர் கிருபை தருவார். சொல்லுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கூப்பிடுதல் வீணாக, சொல்லுங்க, உங்கள் கூப்பிடுதல் வீணாக. ஒரு வார்த்தையை சொல்லட்டா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பணும். அதான் இன்னைக்கு பகல் இரவு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அஜெண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்றைக்கு பர்திமேயுவின் மாற்றத்திற்கு அவருடைய கூப்பிடுதல், இரண்டாவது இன்னும் அதிகமான கூப்பிடுதல். அப்ப இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க வேண்டிய ஒன்று, சோர்ந்து போக அல்ல, விட்டுவிட அல்ல, விலக அல்ல, இன்னும் அதிகமாய். அதான் நம்ம 1 கொரிந்தியர் 15:58 படிச்சோம், நீங்கள் செய்து வருகிறபடியே கிரியையில் பெருகுகிறவர்களாக இருங்கள். ஸ்தோத்திரம், சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அங்கதான் பிரச்சனை, நான் விரும்பாம இல்ல, முடியல. இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஸ்தோத்திரம், பிரச்சனையே சொல்றேன், நம்ம அதிகமா சொல்றோம். ஸ்தோத்திரம், பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், அப்ப பிரேயர் பண்ண என்ன செய்திரும், போயிரும்ல. ஆனா அதான் பிரச்சனை, சொல்லித்தாருங்க. அப்போ நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுதோம், ஜெபம் பண்ணா பிரச்சனை என்ன செய்திருது, போயிருது இல்ல. தானியேலுக்கு வாழ்க்கையில ஜெபம் பண்ணாம இருந்தா பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்ணாதான் பிரச்சனையே. நிறைய வீட்டில் அப்படித்தானே, என்னைக்கு நீ ஜெபிக்கிறியோ அன்னைக்கு தானே உன் வீட்டுக்குள்ள 7:30 இழுக்குது இல்லைன்னு சொல்லு பாப்பா. ஜெபம் பண்ணாத அன்னைக்கு வீட்டில் பிரச்சனை இல்லைல்ல பாஸ்டர். என்னைக்கு காலையில எழும்பி ஆவியில ஜெபிக்கிறோமோ அன்னைக்கு புதாவி யுத்தக்கிழமா தானே இருக்கு பாரு, அப்படியே தான் இருக்கு. அல்லேலூயா,
இப்ப சிலருக்கு பிரச்சனை என்ன, ஜெபம் பண்ணா பிரச்சனை மாறும். பிரச்சனையே ஜெபம் பண்ண முடியலைங்கிறதானே, பிரச்சனையே முடியல, அப்படித்தானே? ஆனா அடுத்த பிரச்சனை என்ன, ஜெபிச்சா தானே பிரச்சனையே. என்னைக்கு உபாசம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் பத்திக்கிட்டு எரியுது. மற்ற நாள் முழுவதும் 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுதே, கழுதை சும்மா இருக்கு. என்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் போனோம்னு நினைக்கிறேனோ 7 மணிக்கே ஆமா எரிமேல எரிஞ்ச மாதிரிலாம் இருக்கு. அண்டாவை சாப்பிடுவோமா, பிரிச்ச சாப்பிடுவோமா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பலனற்ற என் பிள்ளைகளை பலப்படுத்த போறேன். நீங்க விரும்புறீங்களா ஜெபிக்க? ஜெபிக்க விரும்புறீங்களா? அப்ப ஆவியானவருடைய கையில உங்களை கொடுத்துட்டா ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் கண் மூடி, நல்ல கவனிங்க, கண் மூடி. ஆண்டவரே, பிரச்சனையிலிருந்து வெளியே வர நான் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு, பட் என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு கிருபை தாங்க. சில நேரத்தில் சிலர் ஜெபிக்கணும், நான் திட்டமிட்டு ஜெபிக்கிற பொழுது நிறைய தடைகள் எனக்கு விரோதமா என்ன செய்யுது, வருது. எனக்கு உம்முடைய கிருபை வேணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சைலண்டா வாய் திறந்து ஜெபம் பண்ணும். உதடு அசையணும், ஆனா சத்தம் கேட்கக்கூடாது. உதடு அசையணும், சத்தம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, என்னால ஜெபிக்க ஆசையா இருக்கு, ஆனா என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் என்னைக்கு ஜெபிக்கிறேனோ அன்னைக்கு தான் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். அதை மேற்கொள்ளுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இப்ப உங்க வலது கரத்தை உயர்த்தி உண்மையே நம்புறேன்ப்பா, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட. இப்ப ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சிலரை நிழலிட ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு. இப்ப ஜெபிக்கும் பொழுது சில கண்கள் குளமாகிறது, சிலருடைய இருதயம் உடையுது. ஆனா சிலருக்குள்ள ஒரு நெருப்பு பற்றி எரிகிறது போல ஐ ஃபீல் தட். சிலருடைய சரீரம் முழுவதும் ஒரு குளிர்ந்த அனுபவம் உண்டாகும் பாருங்க. இப்போ எஸ் எஸ் ரீகா ரபா காத்தனா. கண் திறக்க கூடாது, திறக்க முடியாது. பேழையை அடைத்தவர் சிலருடைய கண்களை அடைக்கிறார். சிலருடைய கண்களில் சில காட்சிகள் தெரிய வரும். சிலரை தரிசனங்களில் நான் நிரப்பி ஜெபிக்க வைக்க போகிறேன். ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த சத்தம் கொஞ்சம் கூடட்டும். அந்த ஜெபம், அந்த சத்தம் உயரட்டும். மனம் திறந்து ஜெபி, அவ்வளவுதான். என் கையில எதுவுமே இல்லை, ஆனா பக்கத்துல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். இப்ப கர்த்தர் சொன்னார், நான் சிலர் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பண்ண போறேன். அபிஷேகம் இல்லாததுனாலதான் சிலரால ஜெபிக்க முடியல. கண் திறக்க முடியாது, ஆனா இனி உன்னால மௌனமா இருக்க முடியாது. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. உங்களால சும்மா இருக்க முடியாது. இயேசுன்னு சொல்ல தோணும், ஸ்தோத்திரம் சொல்ல தோணுதில்லை, துதிக்கணும்னு தோணுதில்லை, ஜெபிக்கணும்னு தோணுதில்லை. கர்த்தர் சிலரை கரத்தை பிடித்து எஸ் கர்த்தர் சிலரை கரத்தை பிடித்து தேவன் தூக்கி விடுகிறார்.
கைத்தட்டி துதிக்க விரும்பினா துதி. எப்படி துதிக்கிறாயோ துதி. இயேசுவின் நாமத்தில். ராமனா திரோலபக்க திரமலம தேரவ சம்பலவரிவி கரமச்ச ஓரு பஷக்கர. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமாண்டவரே, எல்லாரும் உங்க வலது கரத்தை தலைக்கு மேல வைங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு பகல் கூடுகையை முடித்துவிட்டு இல்லங்களுக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறபடியே நான் நன்றி. உம்முடைய வல்லமை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டது போல வேதனையை கண்ட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக. தேவ கரத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து மகிமையாய் நடத்துங்க. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை கீழே போடுங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில மாற்றத்திற்கு கொண்டு காரணமாக இருக்கிற கிறிஸ்துவின் எல்கைக்குள் வருதல் என்று சொல்லுகிற ரட்சிப்பை மிக 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 அவசியம் என்று சொல்லுவேன். இதுவரையிலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இந்த சப்த எல்லையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மாற்றம் வர வேண்டுமானால் மாற்றுகிறவரை அடையாளம் காண வேண்டும், மாற்றுகிறவரை விசுவாசிக்க வேண்டும், மாற்றுகிறவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றுகிறவரிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கு. உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுவரையிலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத எவரேனும் என் வார்த்தைகளை கேட்பீர்களானால், இதுவரையிலும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை பாஸ்டர், ஒரு கடமைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு இணைந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால் இப்பொழுது ஒரு வாய்ப்பை தருகிறேன். உங்கள் வலது கரத்தை உயர்த்த முடியுமா? நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கு பகல் வேளையில் அந்த வாக்கியத்தை பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள் முடியும் பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான்
நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ தந்த பிடித்துக் கொண்டே, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கைகளை தட்டி உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நீ செய்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க வாழ்க்கையில உண்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நம்பி இருக்கோம் ஏசப்பா, உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மைத்தான்